இல்லை, அவர் இப்போ 3 சுற்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னா, இறுதி சுற்றில் வெற்றி பெறுவார், வெற்றி பெற வேண்டும், அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சு. 2 எம்பிக்கள் வந்திருக்காங்க. கேரளாவில் ஏற்கனவே 2016 பிஜேபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஏன்னா அப்போ ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் கேரளா ஃபார் 5 இயர்ஸ். அப்போ தான் திரு ஓ ராஜகோபால் அவர்கள் திருவனந்தபுரத்தில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று கணக்கு துவங்கினோம். இப்போ பாராளுமன்றத்தில் 2 பாராளுமன்ற தொகுதிகளில் வி ஆர் ஃபர்மிங் அப் எவ்வரி ரவுண்டு. அது வர வர நம்ம பிஜேபியினுடைய பொசிஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகி கொண்டு இருக்குது. அதனால் இடதுசாரி கூட ஒரு சீட்டு தான் முன்னணியில் இருக்காங்க. கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியை விட நாம் இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கோம். நன்றி. வடிகட்டிய பொய் ஏன்னு சொன்னால், 1 ரூபா கொடுத்தாங்களான்னா அந்த 1 ரூபாய் எப்போ கொடுக்கணுமோ அப்போ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடலாம். அது பற்றி இல்லை. நீங்கள் ரைட் ஃப்ரம் தி என்டிஏ முத திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் வந்ததிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அ பார்ட்னர் இன் எவ்வரி ஸ்கீம். நீங்கள் சொல்லப்போனால் முத சர்வசிக்ஷா அபியானில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஃபண்டு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. ஆகவே அந்த மாதிரியாக 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் 2004 to 2014 டிஎம்கே வாஸ் பார்ட்னர் இன் கவர்மெண்ட். அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த நிதி 3 லட்சம் கோடி தான். அதனால் ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்கிறத நிறுத்திக்குவார் இனிமேலாவது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா நேற்று ராத்திரி நீங்கள் இந்த இண்டி கூட்டணி தலைவர்கள் பேச்செல்லாம் பார்த்தோம். நீதிபதிகளை மிரட்டுவோங்கிறது, ஜனாதிபதிகிட்ட போவோங்கிறது, மக்களை மிரட்டுறது, ரோடுக்கு வருவோன்னு பயமுறுத்துறது, இதெல்லாம் இப்போ பண்ணுவாங்களான்னு நீங்கள் தான் கேட்கணும், நான் கேட்கப்படாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.